ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங்கு டீயோடையும் காஃபியோடையும் எடுத்துக்கிறதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறமா அதில் கொஞ்சம் உப்பு, அப்புறமா காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். மாவு வந்துட்டு ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா நமக்கு பஜ்ஜி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாயை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா சென்டரில் நல்லா ஒரு கீறல் கீறிக்கோங்க. கீறிட்டு அதிலிருந்து விதைகளை எல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்புறமா நம்ம பொரிக்கலாம். இல்லைன்னா அந்த விதையெல்லாம் சேரும்போது ரொம்ப ஒரு காரத்தன்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதில் இருந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தட்டிடுங்க. 1-2 விதை கூட அதில் இருக்கும். இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் உள்ள விதைகளெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். மிளகாயை ஃபஸ்ட்லேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் தண்ணி கொத்துட்ருக்கும். அப்புறம் மாவில் நம்ம முக்கும்போது தண்ணி ஆகிடும். அப்புறம் நம்ம ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரவுண்டாக போட்டுக்கலாம். இதையுமே நாம் பஜ்ஜி மாதிரி செய்யும்போது ஒரு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அப்புறமா நம்ம இதை ரெண்டையுமே சேர்த்து ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். அப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பஜ்ஜி மிளகாயை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறமா ஆயிலில் போடுங்க. ஆயிலில் போட்டுட்டு தீயை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டது கரிஞ்சிடவும் கூடாது, அதே சமயம் வேகாமல் எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்படி வேக வைக்கும்போது நமக்கு உள்ளே நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த மிளகாய் நரிச்சுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதான் நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பஜ்ஜி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த பேஜையும் நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த பஜ்ஜி கொஞ்சம் நீளமாக இருந்தது, எண்ணெயில் முங்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை 2ஆக கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வெந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். அப்புறமா நம்ம வச்சுருக்கிற இந்த ஆனியனையும் மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஆனியனும் நமக்கு சூப்பராக பொரிஞ்சிட்ருக்குது. இந்த மாதிரி பஜ்ஜி நமக்கு வேணும்னு நினச்சா உடனே நம்ம மாவை மட்டும் கலந்துனா போதும், நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிரும். மிளகாய் பஜ்ஜிக்கு மிளகாய் அந்தந்த சீசனில் தான் கிடைக்கும். நாம் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நமக்கும் வீட்டிலையே ட்ரை பண்ணலாம். ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.